வணக்கம். நாங்கள் இப்போ மொரிசியஸில் வைக்குவார் என்ற இடத்துல சிவசுப்பிரமணியம் கோயிலில் இருக்கிறோம். இங்கே விசேஷம் சொன்னால் இந்த கோயிலில் தமிழ்லாம் அர்ச்சனை செய்வார். இவர் மதுரையை சேர்ந்த ஒரு ஐயர் இருக்கிறார். அவர் தமிழ்லாம் அர்ச்சனை செய்வார். மற்றது இந்த கோயிலில் பற்றி வரலாறுகள் எப்போ கட்டப்பட்டது, யாராக கட்டப்பட்டதுன்றதுக்கு சாதிப்பான் போய் எப்படி சொல்கிறேன். அதுக்கு முதல் என்னுடைய சேனலில் முதல் தினம் பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள பெல் பட்டனையும் அனுப்பிங்கன்னா நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும். எனவே நன்றி. மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கிளம்பு வைக்கிய. நன்றி. வாங்க போய் பார்க்கலாம். அது மாதிரி முத்தமிழ், செந்தமிழ், நான் தமிழ், பைந்தமிழ், இப்படி ஐவகை தமிழ். அது மாதிரி இவர் கஞ்சீர்கள் சொல்கிறார்கள், வெகும் சிறப்பாக செய்வார்கள். மதுரை வீரர் தமிழ் கடவுளா? தமிழ் கடவுள்ன்றத குலதெய்வம். எல்லாம் வல்ல இறைவனே, விக்னேஸ்வரர்களுக்கு நீங்கள் அருள்வாய்த்தவைக்கு சாட்சியாக எல்லாம் வல்ல இறைவா உங்களுக்கு திருப்பணி செய்து கொண்டு நவக்கிரகம். என்ன கோயில் இது? காய்த்திரி. இங்கே தைப்பூசம், பொதுவாகவே தைப்பூச நாளெல்லாம் இங்கே விசேஷமாக இருக்குது. சகல கோயில்களும் அந்த கொடி மாதிரி ஏற்றி பிறகு அந்த பூசைகள் காவடிகள் நடக்கும். இப்போ இங்கே அடுத்தது சிவராத்திரிக்கும் அந்த விசேஷமாக அந்த தீ குளிக்கிறது, அந்த தீ குளிக்கிற தீ மிதிக்கிறது போட்டு சிவராத்திரிக்கும் ஃபேமஸாக இருக்கும். அது தைப்பூசத்துக்கும் செய்வினம், அடுத்தது சிவராத்திரிக்கும் செய்வினம். இங்கே அது ஒரு பழமையாக எல்லா கோயிலையும் இருக்குது. தீ முடிக்கிறதெல்லாம் செய்வினம். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் இதில் இதில் இடது பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது, கல்யாண மண்டபம் மாதிரி. வலது பார்த்தீங்கன்னா பள்ளி, தமிழ் பள்ளி ஒன்று இருக்குது. சில வள நினைக்கிறேன் இந்த மேலதிக வகுப்புகள், சைவ போதன வகுப்புகள் வைக்கணும் போடக்கு. பொதுவாக மொரிசியை பொறுத்த மட்டும் நான் இதிலையும் பார்த்துருக்கிறேன். அதனால் கூடுதலான கோயிலெல்லாம் சுத்தமாக நல்ல க்ளீனாக வச்சுக்கிறார்கள். ஆனால் அந்த என்ன சொல்கிறது, இலங்கையில் உள்ள மொரிசியில் உள்ள நாடுகளுக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்குள்ள வித்தியாசமான காவடிகள். அது கோயில் உண்மையிலே எங்களில் கருங்கல்லால் கட்டப்படுறது. இங்கே கருங்கல்லால் கட்டின குறைவு, சிமெண்ட் தான். இது இங்கே சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் பள்ளி என்று இருக்குது. இந்த மாலை சில வகுப்புகள் வைப்பினமாம். இந்த என்ன சொல்கிறது, தமிழ் பிள்ளைகளுக்கு வைப்பினமாம். ஆனால் இங்கே பிள்ளைகள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தானே பாருங்க, படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் அந்த கோயிலில் சரியான பக்தியாக இருப்பேன், நல்ல பக்தியாக இருப்பேன். கோயிலில் இந்துக்கள் பொதுவாகவே நல்ல பக்தியாக இருப்பேன். மற்ற விரதம் இருப்பார்கள், மச்சமாக சாப்பிட மாட்டார்கள் அந்த தைப்பூச நாள்களில். அதில் இவர்கள் நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள். மற்ற அந்த உடைகள், இல்லை கலாச்சாரங்கள், நல்ல சாரி பஞ்சாபி கொடுத்து அப்படி இந்த உடைகள் நல்லா கொடுத்து கொண்டு வருவார்கள் அந்த இந்து புறப்படி கோயிலுக்கு. மேற்கு வீதி. இந்தியாவில் உள்ளவர்களை தான் கொண்டு சேர்க்கலாம். இங்கே உள்ள சில அனுபவம் வாய்ந்தவர்களை வச்சுக்கொண்டு மீதி இந்தியாவில் உள்ளவரை தான் செய்து என்று அந்த ஐயா சொன்னார்.
தெற்கு பக்கம் உள்ள அம்மன் கோவில். இது மேற்கு பக்க கோயில், கோவிலின் பின்பக்கம். நாங்கள் இது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் தானே கோயில்? கிழக்கு வாசல். காளியம்மன் கோவில் தெற்கு வாசல், தெற்கு பக்கம் காளியம்மன் இருக்கிறார். I have to open the door. No, it's மதுரை வீரன். மதுரை வீரன் தமிழ் கடவுளா? தமிழ் கடவுள்ன்றத குலதெய்வம் என்ன? நாங்கள் வேறு வேறு ரெண்டு மதுரை வீரன் was the god. warrior. என்னவா? அதான் குலதெய்வம், warrior. குலதெய்வம். இந்த பழைய கோவில் மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இங்கே மதுரை வீரன் போட்டிருக்கு. The whole கோவில் this also அம்மன் கோவில். அம்மன் கோவில். அம்மன் கோவிலா? இது கம்மியர். ஓகே சார், ஓகே. வாட் இஸ் தட்? இந்த பக்கம் இருக்கு. மதுரை வீரன். நீங்கள் சொந்த இடம் மதுரை? சொந்த இடம் மதுரை. தற்போது நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்க? பெங்களூரில் இருக்கிறேன் என்றால் நான் கோயம்புத்தூரிலே திரு பேரூர் ஆதீனத்திலே சாந்தலிங்கர் அருட்மடத்திலே பேரூர் ஆதீனத்திலே பயிற்சி பெற்று இங்கு அர்ச்சகராக வந்திருக்கிறேன். நான் வசிப்பிடம் என்று சொல்ல என்றால் பெங்களூரில் வசிக்கிறேன். சொந்த இடம் நீங்கள் மதுரை. பூர்வீகம் வந்து கோயம்புத்தூர் என்று சொல்லப்படும் பேரூர் பக்கத்தில் உடுமலைப்பேட்டை பூர்வீகம் எங்களுக்கு. என்றால் என்னுடைய தாத்தா அவர் வம்சாவளியாக வாழ்ந்தது அந்த வடக்கு பகுதி என்று சொல்வோம், வடக்கு சீமை என்று சொல்வார்கள். ஓகே. அதைத் தொடர்ந்து நாங்கள் மதுரையிலும் நிறைய காலம் அங்கு வேலை செய்தோம். அதை வசித்து வந்த காலத்திலே அதைத் தொடர்ந்து பெங்களூரில் வசிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பெங்களூரில் சென்று 35 வருட காலமாக 35லிருந்து 38 வருட காலமாக பெங்களூரில் தான் வசித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் தமிழை பின்பற்றி வருகிறோம். நல்லது, நன்றி. இவர் இப்போ இந்த கோயிலில் வந்து இவர் தான் பூஜை செய்கிறார். அந்த ஐயா வந்து அவருக்கு வந்து தலைவர் அவர் ஆங்கிலத்திலான் உரையாற்றுவார். அதை விட தமிழில் மொழிபெயர்ப்புவார். அதை நீங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யுங்கள். நன்றி. ஐயா, தொடர்பு. பழைய தமிழ், மத்தியம தமிழ், புதுத்தமிழ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி முத்தமிழ், செந்தமிழ், நான் தமிழ், பைந்தமிழ், இப்படி ஐவகை தமிழ். அது மாதிரி கஞ்சிகள் சொல்கிறார்கள், வெகும் சிறப்பாக செய்வார்கள். கஞ்சி என்று சொல்வோம். ஆனால் 7 வகை மரக்கறி என்றால் காய்கறிகள்,
7 வகை காய்கறிகளோடு சிறப்பாக படையல் வைத்து அம்மனுக்கு ஒரு நாள் முழுவதும் பூஜை செய்வார்கள். மதியானம் வரைக்கும் வேள்வி வழிபாடுகள். வேள்வி என்றால் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். வேள்வி என்றால் ஓம வழிபாடுன்னு சொல்வோம். ஹவன் என்று இந்தியில் சொல்வார்கள், ஓமம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வோம், நாங்கள் வேள்வி என்று சொல்வோம். வேள்வி வழிபாடுகள் தொடர்ந்து ஒரு 5 மணி நேரம் வேள்வி வழிபாடு செய்வோம். அதைத் தொடர்ந்து பெரும் திரளாக வந்திருக்கிற மக்கள் பக்தர்கள் பாடுவார்கள். நமது ஊர் மாதிரி இல்லாமல் இங்கு பக்தர் ஸ்வயம் பிரேரித்ததாக வந்து அவர்களே பாடி அவர்களே மகிழ்ச்சியோடு இருந்து செய்வார்கள் இந்த பண்டிகையை. அது ஒரு பெரும் சிறப்பு. நன்றி நன்றி. அது சில இதுகள் வார்த்தை தவறு இருந்தால் அதை. இவர் பெயர் ஐயா நாயகம் சச்சுதா என்று முழு பெயர் நாயகம் சச்சுதா. இவர் பல வருடங்களாக 1 வருடத்திற்கு ஒரு முறை 2 வருடத்திற்கு ஒரு முறை தலைவராக இருந்து கொண்டு வந்திருக்கிறார். சமீப காலமாக இப்பொழுதும் தொடர்ந்து இவர் தலைவராக இருக்கிறார். இவர் தலைவராக இருந்த பிறகு கோயில்களிலே பல திருப்பணிகளை செய்திருக்கிறார். நல்ல பல மேன்மை தரும் திருப்பணிகள் செய்திருக்கிறார். தமிழ் என்று விருப்பப்பட்டு இந்தியாவிலிருந்து தமிழ் அர்ச்சகரை, தமிழ் திருத்தொண்டர் என்று சொல்வோம். நாங்கள் அர்ச்சகர் என்று சொல்வதில்லை. நாங்கள் சைவத்தியர், வீரத்தமிழ் சைவர். நாங்கள் திருத்தொண்டர் என்று தான் சொல்வோம். திருத்தொண்டரை வர வைத்த பெருமை இவருக்கு தான் சேரும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழ் திருத்தொண்டரை கொண்டு வந்த பெருமை இவருக்கு. அந்த ஒரு நல்ல தமிழ் பற்று, தமிழ் பண்பாடு உள்ளவர். இவர் ஒரு டீச்சராக இருக்கிறார். நமது ரெட்ஜ்வி என்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கு தமிழ் டீச்சர் ஹெட்மாஸ்டராக இருக்கிறார். ஒரு பள்ளியிலே ஹெட்மாஸ்டராக இருக்கிறார். And then you can whatever going, how many hold that take this temple, you can tell me. This Kovil first built in 1910. 1910ஆம் ஆண்டு இந்த கோவில் அடிக்கல் துவங்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். Like Iduman Kovil, Mariamman Kovil, same Kovil இருக்கு. ஆனால் 1992 கோவில் renovation. முதலிலே இவர்கள் கோவிலில் இருந்தது 1910ஆம் ஆண்டிலே இடும்பன் கோவிலும் ஒரு சிறிய முருகன் கோவிலோடு அம்மையும் மாரியம்மன் என்ற அம்மையும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது 1992ஆம் ஆண்டு இந்த கோவிலை பெரிதாக விரிவுபடுத்தி முதலிலே தமிழ் மூலமாக கும்பாபிஷேகத்தை நடத்திய பெருமையும் ஐயா சச்சுதா அவர்களுக்கு உண்டு. சச்சுதா என்றால் அவருடைய நாயகம் சச்சுதா என்று சொல்வார்கள். மொரிஷியஸ்லேயே முதலாவதாக தமிழில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட கோவில் என்றால் இதுதான் இல்லை, வேறு கோவில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் 92ஆம் ஆண்டு 28-30 அங்கே இன்னும் ஒரு பழைய கோவில் இருக்குது. கொத்தே முருகன் கோவில் பெல்லியர் பொள்ளாச்சி. Mauritius many kovils Kumbhabhishekam renovation. Second Kumbhabhishekam Dravidian style 2005. So after 12 years 1992 and then 2005 second Kumbhabhishekam in the Dravidian style. 1992ஆம் முதல் கும்பாபிஷேகம் திராவிடம் ஸ்டைல் என்றால் தமிழ் ஸ்டைல். அதைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு 2வது கும்பாபிஷேகம் திரு சாந்தலிங்க பெருமான் அவர்கள் பேரூர் ஆதீனத்தில் இருந்து ஜெயபிரகாஷ் அவர்கள், டாக்டர் ஜெயபிரகாஷ் என்றவர் பெயர், அவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை குடமுழுக்கு திருவிழாவை பெரும் சிறப்பாக நடத்தி கொண்ட பெருமையும் இவருக்கு உண்டு அவர் தலைமையிலே. அப்பொழுது தலைமையேற்று நடத்திய பீடாதிபதி 24ஆம் பீடாதிபதியாக ராமசாமி பெரிய சாமி இருந்தார். ராமசாமி என்ற அடிகளார் அவருடைய பெயர். இப்பொழுது 25ஆம் பட்ட தளபதியாக இருப்பவர் மருதாச்சல அடிகளார். 2017 ஐயா ஜெயபிரகாசம் பல திருத்தொண்டர்கள் மொரிஷியல் மொரிஷியல் இருக்கிற சேர்ந்து அடியார்களும் லாஸ்ட் கும்பாபிஷேகம் 2017 மற்றும் பல திருத்தொண்டர்கள் என்றால் திருத்தொண்டர்கள் என்றால் என்னை போல் ஒரு அடியார்கள் என்றால்
அர்ச்சகர்கள் என்று பொருள். எல்லாம் இணைந்து மொரீசியஸில் வாழும் தமிழர்களும் நமது திருநாட்டில் இந்திய திருநாட்டில் வாழும் தமிழர்களும் இணைந்து நடத்திய கும்பாபிஷேகம் 2017ஆம் ஆண்டு 2017 17ஆம் ஆண்டு நடந்ததாக கூறுகிறார்கள். தொடர்ந்து அப்புறம் பிறகு என்ன கேள்விகள்? Last 10 years, திருத்தொண்டர் நாயகம் இந்த கோவில் பணியாற்றியிருக்கிறார்கள். தமிழ் பூசை 10 வருடமாக தொடர்ந்து ஐயா நாயகம் என்ற ஒரு திருத்தொண்டர் தொடர்ந்து பணியாற்றிருக்கிறார். அவர்கள் மொரிஷன் சிட்டிசன், மொரிஷன் திருநாட்டிலே வாழ்ந்து வருபவர், மிகவும் அன்பானவர், மிகவும் பெருமைக்குரியவர். அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இந்த கோயிலை திருப்பணி செய்து கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுதும் வந்து சென்று கொண்டிருக்கிறார். நான் வந்த பிறகு அவர் விடைபெற்றிருக்கிறார். மீண்டும் திரும்பி வருவார் போவார், அப்படி இருக்கிறது, வந்து போய் கொண்டு தமிழில் பூஜை செய்ய தமிழில் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க? தமிழில் 10 ஆண்டுகளாக இவர் தமிழில்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு முதலிலும் சமஸ்கிருதம் தமிழ் இரண்டும் கலந்து இருந்தது. சில நாள் சமஸ்கிருதம், சில நாள் தமிழ் என்று சொல்லுகிறார்கள். இப்போ தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம். இப்போ தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் தமிழில். இப்பொழுது நானும் தொடர்ந்து தமிழில். எல்லா கோயில்லையும் தமிழில் இருக்கா அல்லது சில கோயில்கள் தமிழ், சில கோயில்கள் சமஸ்கிருத், அப்படி இருக்கிறது. அது தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி. தேங்க்யூ. What the main specific about this கோவில் in the Idumban கோவில், and few கோவில்ஸ் in Mauritius have Idumban கோவில். முதலிலே ஸ்பெஷலாக அவர் நியமித்தது இடும்பன் கோவில் தான் நியமித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஐயா. அதை போல் அதை முடித்து இங்கே இந்த அம்மன் கோவிலிலே தீமிதி என்ற பூக்குழி என்ற ஒரு திருவிழா நமது ஊர்களிலே நடைபெறும், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதை போல் இங்கு வருடத்திற்கு ஒரு முறை தீக்குழி திருவிழா அப்படி என்று பொதுமக்கள் நிறைய திரளாக வந்து தீக்குழியில் இறங்கி, தீமிதி என்று சொல்வார்கள், தீக்குழி என்று சொல்வோம் நாங்கள், தீமிதி திருவிழாவை வெகும் சிறப்பாக செய்து முடித்து கொண்டு போவார்கள். எல்லோரும் மிகவும் நல்லபடியாக மனம் நிறைவோடு வந்து இந்த தீக்குழி திருவிழாவை, தீமிதி திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து தைப்பூச காவடி, சித்திரை காவடி, தைப்பூச காவடி, மகாசிவராத்திரி, சித்திரை காவடி, மாரியம்மன் கஞ்சி, மாரியம்மன் திமிதி, காளியம்மன் கஞ்சி, ஸ்கந்த சஷ்டி, முருகன், நவராத்திரி, தமிழ் திருவிழா, எல்லா திருவிழாவும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா திருவிழாவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கஞ்சி பூசை என்றால் உங்களுக்கு விளங்காது. நாங்கள் ஆடி மாதத்திலே கூழ் காய்த்து ஊற்றுவோம் அம்மனுக்கு. அதே மாதிரி இவர்கள் கஞ்சி, கூழ் என்றாலும் கஞ்சி என்றாலும் ஒன்றுதான். ஆனால் கூழ் என்பது பழமை தமிழ், கஞ்சி என்பது புதுமை தமிழ், அப்படி என்று வருகிறது சொல்வோம் நாங்கள். எல்லாம் வல்ல இறைவனே, விக்னேஸ்வரன் என்றவர் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த விக்னேஸ்வரன் என்பவர் வெளிநாட்டில் இருந்து நமது திருநாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவா அவர்களுக்கு அன்பான மனைவியும், அன்பகலாத தாய் தந்தையரும், அன்பகலாத ஊராரும், உற்றாரும், உறவினரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்வாங்கு வாழ்த்துள்ள எல்லாம் வல்ல இறைவா உங்கள் துணை போற்றுகின்றோம். ஓம் நம சிவாய, சிவாய நமே. எல்லாம் வல்ல இறைவனே, விக்னேஸ்வரன் அவர்களுக்கு நீங்கள் அருள்வாழ்த்தவைக்கு சாட்சியாக எல்லாம் வல்ல இறைவா உங்களுக்கு திருப்பணி செய்து கொண்டிருக்கின்ற ஐயா வரராஜ் அவர்களும் அவருடைய பல்லாண்டு வாழ வாழ்த்தவர்கள். ஓம் வாழ்க தில்லை வளர்க நம்பத்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து போடி எல்லாம் விளங்க அந்நடை மணவாழ்மை போர் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியற்கு நெறித்தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. ஓம் நம சிவாய. தெந்தகமாமுகத்தினார்க்குதாதேகான் தாழ்ந்து அடியே வணங்குவார்க்கு சிந்தைகான் சிந்தாத சித்தத்தார்க்கு சிவன் அவன்கான் செங்கன்மால் விளையொன்றேறும் எந்தைகான் எழிலாரும் பொழிலா வெற்றி ஏகம்மன்கான் சிவன் அவன் என் எண்ணத்துள்ளே எழுந்து வருக வருகரே இருந்தருக எழுந்தருக நேர்நின்றல்க இடையிடுதல்க முப்பேர்
உள்ளம் பெருங்கோயில் ஊன்குடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவரும் சிவலிங்கம் கள்ளப்புலனிந்தும் காணாமணி விளக்கே. ஓம் ஓம் பஞ்சிரை தமிழ் ஒப்பாய் பழத்தில் சுவை ஒப்பாய் கஞ்சிடை மணி ஒப்பாய் கருஞ்சிருள் சுடர் ஒப்பாய் மண்ணிலை அடியார்கள் மனத்திருவாராமே நிலை குருகாவோ வெள்ளடை நீயன்றே. ஓம் நம சிவாய. சிவாய நமே. இறைவனுக்கு அர்ச்சனை என்று சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்திலே, நாங்கள் போற்றி வழிபாடு என்று சொல்வோம். ஓம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நீராமையால் என்னை உண்டாய் போற்றி, ஊற்றாகி அங்கே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாவேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. ஓம் அன்பர்கள் பண்பர் தூவி வளர்த்தும் சன்மாலை ஏற்றம் வடிவே போற்றி, அருள்மிகு கைலை மலைநாதன் திருவடிகளும் காசி விஸ்வநாதன் திருவடிகளும் அவிநாசி அப்பன் திருவடிகளும் திருப்பெருந்துறைவாழ் ஈசன் திருவடிகளும் போற்றுவோம் போற்றி. ஓம் நம சிவாய. இந்த போற்றி வழிபாடு முடிந்த பிறகு 63 நாயன்மார்களில் 27 அருளாளர்கள் அருள் செய்த 12 திருமுறைக்கு தொத்திருக்கப்பட்ட பஞ்சபிராணம் என்ற 50 புராணத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்வோம். ஆனால் உங்களுக்காக ஒரே ஒரு தேவாரம் மட்டும் பாடுகிறேன். உங்கள் டைம் நேரம் இன்மை காரணமாக. ஓம் தேராயிரம் பிறவி வானோர் ஏற்றும் பெண்மானே, தேரிலாடியார்க்கு என்றோ வாராத செல்வம் வருவிப்பானே, மந்திரமோ தந்திரமோ மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை, இருபுறங்கள் திலையெழுத்தின் சிலகை கொண்ட போரானை உள்ளிருக்கு வேடூரானே, போற்றாதே ஆட்ட நாள் போக்கினேனே. ஓம் நம சிவாய. இதைத் தொடர்ந்து திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், திருப்புகழ், அம்பிகைக்கு சக்தி பேதம், அபிராமி அந்தாதி, இப்படி வரிசையாக திருமாலுக்கு திரு ஆழ்வார்கள் அழியது, இப்படியெல்லாம் கண்டினியூவாக தொடர்ந்து செய்வோம். உங்களுக்காக தேவாரத்தோடு முடித்துக் கொள்கிறோம். ஓம் ஓம் கற்பனை கடந்தோதி கருணையுகமாய் கேட்பதை போல நீர்கள் செப்பின் மேலாம் இப்பரநிலமாகும் திருக்கின்றம் வளர்ந்து செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி கவாய் கிடங்கத்திலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்தவர் வாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. ஓம் நம சிவாய. சிவாய நமே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறையுமில்லை, கண்ணில் நல்லதுரங் கழுமல வளர்நகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. ஓம் நம சிவாய. சிவாய நமே. திருச்சிற்றம்பலம். அப்படியே நில்லுங்க ஐயா. நாட்கள் 15 நாட்கள் இடைவெளியில் தான் நான் இங்கே வந்து மொரிஷியஸ் இந்த கோவில். இதுக்கு முதல்ல ஒரு நார்த்தில் கப்மலிரை என்ற ஒரு இடத்துல, அதுவும் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் தான், அந்த கோயிலில் இருந்தேன். தற்பொழுது
அங்கு இடைவெளி கிடைத்தது. அதை விட்டு இந்தியா சென்றேன். இந்தியாவில் முடித்துவிட்டு பிறகு இந்த கோவிலுக்கு என்னை அழைத்தார்கள். பிறகு இங்கே எனக்கு பர்மனெண்ட்டோட கொடுத்தார்கள். வந்து சேர்ந்திருக்கிறேன். இந்த காவடி தைப்பூச காவடி இங்கு மிகவும் சிறப்பாக நடக்கும். தைப்பூச காவடியிலே விருந்தினராக அழைத்தவரனே விருந்தினராக அழைத்து கொண்டு மீண்டும் என்னையே இங்கே நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கொடுப்பார்கள் என்று நம்பியிருக்கிறேன். நல்ல விஷயம். மற்றது என்னென்றையா இந்த அதாவது மொரிஷியஸில் எத்தனை தமிழ் கோவில்கள் இருக்குது? கணக்கில் இல்லை. நிறைய கோயில்கள் இருக்கிறது. தமிழ் ஃபெடரேஷன் ஒன்று, மொரிஷியஸ் தமிழ் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கிறது. அங்கே சென்றால் கணக்கெடுக்கலாம் ஒரு வேளை. முழு கோயில் தமிழ் ஃபெடரேஷன் MTTF மொரிஷியஸ் தமிழ் டெம்பிள் ஃபெடரேஷன் அப்படி என்ற ஒரு அசோசியேஷன் இருக்குது. அங்கு சென்றால் நீங்கள் அந்த கணக்கில் எடுக்கலாம். மற்றபடி தமிழ் கோவில் என்று கணக்கெடுக்கலாம். அளவுக்கு இல்லாதது இருக்கிறது. மற்றது இங்கே பிறந்து வளர்ந்த தமிழர்கள் வந்து கூடுதலாக தமிழ் பேசக்கூடிய மாதிரி இருக்கிறோம். தமிழ் கூடுதலாக பேச மாட்டார்கள், ஆனால் தமிழை பின்பற்றுகிறார்கள். அது எப்படி, அது என்ன வழியில் பின்பற்றுகின்றார்கள்? இப்போது அவர்கள் வம்சாவளியாக வந்து 4-5 ஜெனரேஷன்கள் கடந்து விட்டார்கள். அதனாலே தமிழரை பின்பற்றுகிறார்களே தவிர இந்த நாட்டுடைய மொழிகளை கற்றுக்கொண்டார்கள் சீக்கிரமாக. அது 5-6 ஜெனரேஷன் ஆகும்போது அந்த நாட்டின் மொழிகள் கொஞ்சம் கொஞ்சம் மாற அவர்கள் புதிதாக படித்து கல்வி அறிவு மேம்பட எந்த நாட்டிலும் அவங்க சொந்த மொழியில் தான் கல்வி அறிவு மேம்பட்டால் தான் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதை பின்பற்றியவர்கள் தமிழை மறப்பதற்கு கொஞ்சம் வழிவகுத்து விட்டது. ஆனால் அந்த பண்பாட்டை பின்பற்றி வருகிறார்கள். இன்னமும் ஏன் என்னை இந்தியாவிலிருந்து இங்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தமிழ் மேல் வைத்திருக்கிற பற்றும் பாசமும். நிறைய இந்து, ஆனால் ஹிந்தி, சன்ஸ்கிருத் அப்படி பூஜைகள் செய்கின்ற இந்த காலத்திலே தமிழை வரவேற்று இந்தியாவிலிருந்து தமிழில் படித்து தேர்ச்சி பெற்ற அடியார்களை தேர்ந்தெடுத்து இங்கே மொரிஷியஸுக்கு அழைத்துக் கொள்கிறார் என்றால் அவர்களுக்கு தமிழ் மீது இருக்கின்ற பற்றும் அன்பும் உயிருக்கு மேல் அந்த தமிழை நேசிக்கின்ற ஒரு பண்பாடு. நீங்கள் அதாவது பொதுவாக மொரிஷியஸ் கோவில்களில் தமிழ்லையா பூஜை செய்வீங்க? நான் இப்பொழுது உங்களுக்கு அர்ஜுனா தமிழ்லாம் செய்தவர். இந்திக்காரர்கள் வந்தாலும் தமிழை தான் செய்வேன். ஆனால் சம்ஸ்கிருதம் படித்திருக்கிறேன். ஆனால் தமிழ் எவ்வளவு முக்கியம் என்பது எங்களுக்கு தெரியும். அதை பின்பற்றி நடத்தி கொண்டு வருகிறோம். அன்எக்ஸ்பெக்டடாக என்றால் எதேச்சையாக யாரும் இந்திக்காரர்கள் வேறு மொழி மாற்று மொழிக்காரர்கள் சம்ஸ்கிருதத்தில் செய்ய வேண்டும் பூஜை என்றால் அதையும் ஏற்று செய்வேன். சரி. ஏன்னால் இது ஒரு எந்த மொழியும் கடவுளுக்கு விரோதம் இல்லை. கடவுள் இந்த மொழியில் தான் எனக்கு பூஜை செய்ய வேண்டும் சொல்வதில்லை இல்லையா? ஆதி காலத்தில் நமது சித்தர்கள், ஞானிகள், அகோரிகள் இவர்களெல்லாம் தமிழிலே பூஜை செய்து ஒரு நல்ல சைவத்தை தொடர்ந்து குரு மார்க்கத்திலே வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அதை இப்பொழுதும் பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தமிழை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். நாயன்மார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டதோ இல்லை தெரியல. 63 நாயன்மார்கள் நமக்கு தேவையான மந்திரங்களை தந்து போயிருக்கிறார்கள். அவர்களின் பேரிலே பல திருமுறைகள் 12 திருமுறைகள் என்று சொல்லியிருக்கிறது. 63 நாயன்மார்களே 27 அருளாளர்கள் அழி செய்த 12 திருமுறைகள். ஒவ்வொரு திருமுறையும் சிவனை பற்றியும் இருக்கும். அம்பாள் உமையவள், உண்ணாமலை அம்மன், அண்ணாமலையார் இவர்களை பற்றி, கந்தன், இறைவன் விநாயகப் பெருமான், உற்சவமூர்த்தி, அம்மன் மாரியம்மன், காளியம்மன், துர்கா இப்படி போன்ற 12 திருமுறைகளிலும் எல்லா கடலும் சேர்ந்து எடுத்து மந்திரங்களை ஜபித்திருக்கிறார்கள். திருமூலர் அறிவித்த சக்தி பேதம், திருமந்திரம் என்று சொல்லுவார். அதுவும் எல்லாம் சேர்த்து அந்த எப்படி சொல்வது, ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அர்ச்சகருக்கே அந்த ஒரு உணர்வு என்று சொல்வோம், ஒரு ரோமாஞ்சம். அப்படி என்றால் அது வேறு மொழியில் சொல்கிறேன், ஒரு மெய்சிலிர்ப்பு என்று தமிழில் சொல்வோம். அர்ச்சகருக்கே மெய்சிலிருக்கும் போது வந்திருக்கிற பக்தர்களுக்கு எப்படி மெய்சிலிருக்கும்? அந்த தமிழை தெரியாமல் போனாலும் அந்த வைப்ரேஷன்,
என்றால் அந்த அதிர்வலைகள் அவர்களின் உள்ளத்தை தாக்குகிறது. உள்ளத்தை சென்றடையும் போது அவர்கள் அதை உணர்கிறார்கள். ஓகே, நன்றாக இருக்கிறது, செய்ய தொடர்ந்து. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. பயணம் சிறக்கணும். இன்னும் நிறைய நாடுகளுக்கும் உங்களோட பயணம் தமிழ் மொழியில் நடக்கும். அது தமிழ்லேயே அர்ச்சனை செய்கிறத நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம். ஆமாம், நிச்சயம் நல்லது. தமிழ் தான் அர்ச்சனை உங்களுக்கு. நீங்கள் அதை எடுக்க போகிறீங்க. ஒருக்கா எடுங்க, ஒருக்கா சொல்லுங்க, ஒருக்கா ஒரு நிமிஷம். நம சிவாய சிவாய நம. முதலில் கடவுளை எப்படி ஆவாகனம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் கடவுளை வரவழைப்பது எப்படி, அதை முதலில் தெரிந்து கொள்வோம். முந்தைகான் மூவரின் முதலானான் மூவிலே மூர்த்திகான் முருகவேற்கு தந்தைகான் அந்த बिस्किट नहीं धन्यवाद नहीं है। क्यों बोल रहा हूँ, ये शिवला है लेकिन शिव को किसी में नहीं टच करना। ओनली वेजिटेरियन अंदर जा सकते हैं, नॉन वेज एवरीबडी नॉट अलाउड इनसाइड प्लीज। முருகப்பெருமான் இது சிவமூர்த்தி பிள்ளையார் இருக்கிறார். சிவசுப்பிரமணிய ஆலயமாகும். சிவனும் முருகனும் சேர்ந்த ஆலயம். இங்கே சிவன் இருக்கிறார்.